ஒரு வாரம் இருக்குது கரெக்டாக. என்னோடய ரெஸ்ட் டேயில் என்னென்னலாம் பண்ணுறேன்ட்டு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். கார்டியோ முடிச்சுட்டு ஹேர் கட்டுக்கு வெளியே போகிறோம். ஸோ அதை வந்து லாக்டவுனில் வாங்கின சைக்கிள் வந்துட்டான். இந்த மாதிரி இருக்க ஹேரை நம்ம இப்போ ஸ்டைலாக மாற்ற போகிறோம். இதுக்காக தான் பிடிங்கின்னு போயிடுச்சுன்னா அது மாற்ற போகிறேன். இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண போகிறேன். ஸ்டைலாக ஹேர் கட் பண்ண போகிறோம். அது மேலே முடி ஓல்டு விண்டேஜ் ஸ்டைல் இந்த நம்ம டெக்கன்லாம் விளையாடுவோம். மேலேயும் ஷார்ட் பண்ணிடலாம்ல. ஃபேஷனபிளாக ஸ்டைலாக ஒரு கட்டிங் கேட்டால் எப்பயும் மிலிட்ரி கட்டிங் தான். எப்படி அந்த ஆத்தர் இருப்பான் பீக்கி பிளைண்டர்ஸில். ஹலோ கைஸ், வெல்கம் டு என்பிசி சீரீஸ். இன்றைக்கி இன்னும் நமக்கு வந்து ஒரு வாரம் இருக்குது கரெக்டாக. மண்டே நம்மளுக்கு சண்டே காம்படிஷன், இந்த சண்டே இல்லாமல் நெக்ஸ்ட்டு சண்டே. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக 6 நாள் இருக்குது. அது 5 நாள் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 டே மேபி லோடிங் பொறுத்து தான். இன்றைக்கி பார்த்தா எனக்கு ரெஸ்ட் டே. ஏன்னா எல்லா மசாலா குரூப்புக்கும் நான் போட்டேன் 2 to 3 டைம்ஸ் ட்ரைன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ரிகவரி கொடுக்கணும் எப்போவுமே. அதனால் இன்றைக்கி ரெஸ்ட் டே. ஸோ என்னோடய ரெஸ்ட் டேயில் என்னென்னலாம் பண்ணுறேன்ட்டு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். யூஸ்வலி ரெஸ்ட் டேனால் என்ன பண்ணுவோன்னா ரிகவரி தான் பண்ணணும். ரிகவரி இந்த சென்ஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கணும். இதுதான் ரிகவரிக்கு நல்ல இதுவே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு இன்னும் 5 நாள் இருக்கிறதுனால எனக்கு கார்டியோவும் ஆப்ஸும் நான் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆப்ஸ் நான் காலையிலே முடிச்சிட்டேன். இன்றைக்கி கார்டியோ மட்டும் தான் இன்னும் இருக்குது. கார்டியோ முடிச்சுட்டு ஹேர் கட்டுக்கு வெளியே போகிறோம். ஸோ அதுவும் கவர் பண்ணுறேன். ஹேர் கட் அந்த வீடியோவும் வரும். சும்மா லைஃப் ஸ்டைலும் போடலான்ட்டு பார்க்குறேன். அது பிடிச்சிருந்தா பாருங்கள். இதுதான் வந்து நான் வந்து லாக்டவுனில் வாங்கின சைக்கிள் ஆஃபரில் 10,000 எதாவது வந்தது. ஏன்னா லாக்டவுனில் வந்து ஃபுல் ஜிம்மும் க்ளோஸாக ரொம்ப உடம்பு போடுறோமா, அதெல்லாம் வாங்கி போட்டது. அதுவும் இல்லாமல் நம்ம ப்ரெப்லாம் பண்ணுறோம். ரெயின் டைம்லலாம் மழை புயல்லாம் வந்து ஜிம்லாம் மூடிடுறாங்க. அந்த டைமில் போய் கார்டியோ எங்கே போய் பண்ணுறது? ரோட்லேயும் நடக்க முடியல. நான் ரோட்டில் தான் நடப்பேன். இங்கே வந்துட்டான் 4:30 மணிக்கு சொன்னேன். என்னடா பாரு 4:30க்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. 4:25க்கு வர. இப்போ டிநகர் பிரிட்ஜும் இது பண்ணிட்டாங்க பார்த்தியா? ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க. அதான் அங்கே அந்த போர்த்திஸ் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ 2 பிரிட்ஜு சேர்க்க போகிறாங்களாம் 1 வருஷத்துக்கு. தானே லோ காப்ஸ் வேற. இந்த ஒரு வாரம் தாண்டிட்டேன், ஜெயிச்சிட்டேன்டா. டேன் ஆர்டர் பண்ணிட்டேன், ப்ரோட்டானு. அது காலியாது. அது லாஸ்ட் டைம் போட்டதே ஒரு மாதிரி நுரையா வந்ததில்ல. நல்லா புதுசு போட்டிருக்கேன். இதுதான் வாங்கணும் இதுக்கப்புறம். அந்த பம்பிங் ரோப்பு அதெல்லாம் இங்கே ஸ்போர்ட்ஸ் கார்ட்லேயே வாங்கிக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ரெடி. ஷார்ட்ஸ் மட்டும் ஆல்ட்ரு பண்ணோம். அந்த ரோப் இல்லை நம்மக்கிட்ட. அது ஒரு காம்படிஷனுக்கு கொடுத்துட்டோம். வந்து போய் ஒரு டைமில் ஸ்பென்சர்லாம் நம்ம பைக்கில் வந்து பார்க்கிங் போட்டு இப்போ பார்த்தா எவ்வளோ மால் வந்துச்சு. ஆயிடுச்சு. ஆமாம். ஸ்பென்சரில் மெயினாக எதுக்கு வரோன்னா இதுதான் அந்த கையில் போடுற ஆக்சசரிஸ். கண்ணாடி வாங்க, ஃபோன் கேஸ். இதுக்கு தான். ஃபோன் கேஸ்லாம் இப்போ தானே, ஃபஸ்ட்லாம் அது இல்லையே. ஒருவாட்டி பாடி பில்டிங் ஷோ ஒன்று நடந்தது உள்ள. ஆமாம். இப்போ டெக்கத்லான் எப்படி அந்த மாதிரி தான் அந்த டைமில் பாடி பில்டிங் ஷோலாம் நடந்தது. உள்ளே பாக்ஸிங் ஷோ கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன். பேரார்வம் மூட்டும் பழமை பொருளகம், லைக் ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். நானும் இந்த ரோடு வரும்போதெல்லாம் அந்த கடையை பார்ப்பேன். ஃபிட்னஸ் போட்டுனே இருக்கோம் நம்ம. அதுதான் இன்றைக்கி சும்மா ஹேர் கட் பண்ணுற vlog. இந்த மாதிரி இருக்க ஹேரை நம்ம இப்போ ஸ்டைலாக மாற்ற போகிறோம். கலர்லாம் இல்லை, ஏற்கனவே முடி கொட்டுதே இல்லை. கலர் வேறு. கலர்லாம் இல்லை. கலர் பண்ணால் இப்படி தான் 3 hours ஆகிடும்ல. ஆமாம். வேணாம். வெயிட் பண்ண சொல்லுவாங்க.
3 hours தான். இதுக்காக தான் பிடிங்கின்னு போயிடுச்சுன்னா விஆர் மாலே பரவாயில்ல போல இருக்குல்ல. விஆர் மாலே பரவாயில்ல போல இருக்கு. இல்லை பரவாயில்ல, வேண்டாம் விடுங்க. அது மாற்ற போகிறேன், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போகிறேன். பரவாயில்ல, அது ஃபுல் This one 14 items, sir. All body cleaning, sir. வரும்போது பார்த்துக்கலாம். ஸ்டைலில் ஹேர் கட் பண்ண போகிறோம். இந்த இப்போ டோனி எங்கே இஏல இருக்கும், வெயிட் பண்ணிருக்கோம், கூட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஹேர் கட்டிங்லாம். எனக்கு எதுவும் ஐடியா இல்லை, நீங்களே எப்படி ஜென்ரலாக ஒரு ஸ்டைலாக தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மோஸ்ட்லி எப்போவுமே எப்படி பண்ணுவேன்னா இந்த அந்த ஆஃப் அண்டர் கட் மாதிரி அந்த டைப் தான் பண்ணிட்டுருந்தேன். Okay. ஸோ கொஞ்சம் ஏதாவது ஸ்டைலபிளாக இருந்தால் பண்ணுவேன். Basically, என்ன இருக்குன்னா இப்போ ஓரளவுக்கு மீடியம் ஷோல்டர் இருக்குது. அண்டர் கட் தான் பண்ணணும். பட் அண்டர் கட்னா ரொம்ப ஹை லெவல் ஃபேக் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் அப்படி ட்ரை பண்ண மாதிரி. சரி பண்ணு. இது ஹை லெவல் ஃபேக். ஓகே. இந்த லைன் ஜஸ்ட் நான் லைட்டாக தான் ட்ரிம் பண்ணுவேன். ஓகே. சைடில் நல்லா ஜீரோவில் அட்லீஸ்ட் இங்கே வரைக்கும் ஜீரோ பண்ணிவிட்டு அப்படி ஃபேடட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்கொயரில் இருக்கும். சார்ஜ் இல்லை, ஆஃப் ஆயிடுச்சு. இந்த இது கூட நல்லா இருக்குல்ல, காது மேலே முடி, ஓல்டு விண்டேஜ் ஸ்டைல். இந்த நம்ம டெக்கன்லாம் விளாடுவோம், ப்ளே ஸ்டேஷனில் டெக்கன் விளாடுவோம். அவருக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையானே தெரில, ஏதோ வெட்டிகிட்டு இருக்காரு. மேலேயும் ஷார்ட் பண்ணிடலாம்ல. இன்னும் ஃபேஷனபிளாக ஸ்டைலாக ஒரு கட்டிங் கேட்டால் எப்பயும் மிலிட்ரி கட்டிங் தான். நீங்கள் ஐடியா இல்லை, இங்கே சென்னையில் நான் வந்துட்டு வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால். சுரேஷ்
வாஷ் பண்ணலாமா? வாஷ் பண்ணலாம், பட் ரொம்ப ஹாட் இல்லை, மைல்ட் ஹாட்டில் வாஷ் பண்ணலாம். ஆமாம், இந்த டைம் வாட்டர் டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ வாட்டர் இன்டேக் கம்மியாக இருக்கிறதுனால ஓகே. எப்படி அந்த ஆத்தர் இருப்பானே பீக்கி பிளைண்டர்ஸில் ஆத்தர்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த அண்ணன் கேரன் முடி வெட்டுறாரா இல்லையா? ஒரு முடி பீக்கி பிளைண்டர்ஸ் மாதிரி கட் பண்ணுறோம். இப்படி பேக் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஆனால் க்ரோ ஆகிடும்ல அந்த 1 வீக்லேயே. இப்போ நல்லா இருக்குது. நம்ம வைக்கும்போது தான் தெரில எப்படி இருக்குன்னு. எது யூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. இல்லை, நல்லா இல்லை. சரி, இப்போ பில் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 1062 ரூபாய்க்கு நம்ம இப்போ முடி வெட்டியிருக்கோம். 1622 ரூபாய்க்கு முடி வெட்டியிருக்கோம். இது பார்த்துக்கோங்க, ஒர்த்தா இல்லையான்ட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி இதுதான் என்னோடய ரெஸ்ட் டே விலாகு. இதில் 8 மணி ஆயிடுச்சு. போயிட்டு மீல்லாம் சாப்பிட்ணும். சாப்பிட்டு அடுத்த நாள்லேருந்து பீக் வீக் ஸ்டார்ட்டு. ஸோ இன்னும் பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.